விருச்சிக ராசி நண்பர்களே வணக்கம். வாங்க இந்த வாரத்துக்கான உங்க ராசி பலன்களை விரிவா பார்க்கலாம். இந்த வாரம், அதாவது திங்கக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க. சரி, இந்த வாரம் நாம எதெல்லாம் பத்தி பார்க்க போறோம்னா, முதல்ல பொதுவான பலன்கள், அப்புறம் உங்க வேலை மற்றும் பிசினஸ், குடும்ப உறவுகள், பணம் காசு விஷயம், உங்க ஆரோக்கியம் மற்றும் பயணங்கள், கடைசியா ரொம்ப முக்கியமான சில எச்சரிக்கைகள். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தோட பொதுவான பலன்கள் என்னன்னு பாத்துரலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமும் எச்சரிக்கையும் கலந்த ஒரு வாரமா இருக்க போகுது. அதாவது ஒரு விஷயம் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகலாம், ஆனா அதே சமயம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். அதனால ரொம்பவே விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய வாரம் இது. ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா எடுத்து வைங்க. இந்த வாரத்துக்கான உங்க தாரக மந்திரமே இதுதாங்க, பொறுமை. சில நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கிறது தான் நம்ம செய்யற மிகப்பெரிய செயலா இருக்கும். இங்க சொல்ற மாதிரி அவசரப்படாம நிதானமா இருந்து ஒரு காரியத்தை நீங்க சாதிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். நீங்க தான் பெரிய ஆள். உங்களுக்குள்ள கோபம் கொந்தளிச்சிட்டு இருக்கலாம். சரி, யார்கிட்டயும் காட்ட வேண்டான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்ம சொல்லுவோம்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. அது மாதிரி உங்க கோபம், உங்க அதிருப்தி எல்லாமே உங்க முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சிடும். அதனால உங்க உணர்ச்சிகளை கையாள்றதுல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. அடுத்தது உங்க வேலை, வியாபாரம், இந்த ஏரியாவுல இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாப்போம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா சில நல்ல செய்திகள் இருக்கு. லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ரொம்ப நாளா இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். உங்க நண்பர்கள்ல சில பேர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. எல்லா நண்பர்களையும் நம்பிடாதீங்க. சிலர் ரொம்ப நல்லா பேசி உங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்க பாப்பாங்க. சோ பண விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க. சரி, இப்ப உங்க குடும்பம் மற்றும் உறவுகள் பக்கம் போலாம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரீமான வாரம்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்னு சேர்றதுக்கான அருமையான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறா இன்னொரு பக்கம் சிலருக்கு விவாகரத்து வரைக்கும் போற அளவுக்கு அழுத்தம் அதிகமாகலாம். ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இதுக்கு நடுவுல ஒரு சின்ன பிராக்டிக்கல் டிப். வீட்ல ரொம்ப நாளா தள்ளி போட்டு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் இல்லையா, ஏதாவது ரிப்பேர் வேலை இல்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒழுங்கா வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை இந்த வாரத்துல முடிச்சிட்டா ரொம்ப நல்லது. அடுத்ததா பணக்காசு விஷயம். உங்க நிதிநிலை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சில செலவுகள் வரலாம். அதுக்கு கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. அதே சமயம் நல்ல விஷயங்களுக்காகவும் செலவு பண்ணுவீங்க. அதாவது சுப செலவுகள்னு சொல்வோம்ல, அது மாதிரி. வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணலாம். வீட்டு ரிப்பேர் செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, உங்க ஆரோக்கியம் மற்றும் பயணம். இதுல இந்த வாரம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கணும். இது ஒரு நேரடியான எச்சரிக்கை. இந்த வாரம் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சோர்வா, பலவீனமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். இதனால வண்டி ஓட்டும்போது கவனம் சிதறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ், வண்டி ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஒரு செகண்ட் நம்ம கவனம் சிதறினாலும் விளைவு மோசமா இருக்கலாம். நம்ம ஔவையார் பாட்டி சொன்ன மாதிரி, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை ரொம்பவே விலைமதிப்பற்றது. அத பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், பயணங்கள்ல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சரி, கடைசியா இந்த வாரத்தோட மிக முக்கியமான எச்சரிக்கைகள். நான் சொல்ல போற இந்த விஷயங்களை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. முதல் எச்சரிக்கை, ஆன்லைன் மோசடிகள். ஆன்லைன்ல பணம் அனுப்பும்போது ஏதாவது தெரியாத லிங்க் கிளிக் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க பணம் ஆபத்துல இருக்கு. நம்ப முடியாத ஆஃபர்களை நம்பி ஏமாந்துராதீங்க. ரெண்டாவது எச்சரிக்கை, இந்த வாரம் புதுசா எந்த ஒரு கேஸையும் ஆரம்பிக்காதீங்க. கோர்ட்டு கேஸ்னு போக இது சரியான நேரம் இல்ல. மீறி போனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலையும் மன உளைச்சலையும் தான் தரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. மூணாவது எச்சரிக்கை, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் சாதாரணமா தெரியலாம், ஆனா ரொம்ப முக்கியம். பாத்ரூம்ல வழுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அவசரமா உள்ள போறது வெளியே வர்றதுன்னு இல்லாம கொஞ்சம் நிதானமா இருங்க. இது சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதனால வர்ற பாதிப்பு பெருசா இருக்கலாம். ஆக விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்புகளும் இருக்கு, சவால்களும் இருக்கு. இப்ப இந்த தகவல்கள் எல்லாம் உங்க கையில இருக்கு. வர நல்ல விஷயங்களை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க, வரப்போற பிரச்சனைகள்ல இருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக்க போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு நிதானமா செயல்படுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.